தமிழகத்தின் பேரொளி வீரதமிழ் பூமிக்கு வந்து உதித்த வீரத்தாய், தமிழகத்தின் காவல் தெய்வம், மக்கள் போற்றும் மகராசி புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மலர்பாதம் வழங்குகிறேன். விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற உள்ள இந்திய துணைக்கண்டத்தின் மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, இவ்விழாவிற்கு என்னை அனுப்பி வைத்த, வாளெடுத்து போரிட்டு வரவழைத்த காவிரிதனை அம்மா காட்டிய வழியே அறவடி என வாஞ்சோயுடன் வாதிட்டு காவிரி நதிர் மீட்டினை காவிரி நதி நீர் பங்கீட்டினை கண்ணியத்துடன் பெற்று தந்த விவசாயிகளின் காவலர் குடிமரத்தின் பணி நாயகர் எங்கள் பாசமிகு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் தம் வாழ்வு உயர உன்னத பணி ஆற்றும் உத்தமர் மற்றும் நிறுவனர் தலைவர் பேராசிரியர் ஏரறிஞர் அவர்களே, இவ்விழாவிற்கு வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக பங்கேற்றிருக்கும் எங்களுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் இந்நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு இயக்குனர் டாக்டர் ருக்மணி அவர்களே, மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கு பெறும் விவசாய பெருங்குடி மக்களே, வேளாண் அறிஞர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நல்ல உடல் ஆரோக்கியமே வாழ்வின் வெற்றிக்கு அடிப்படை. வாழ்வில் உணவின் அவசியத்தை உணர்ந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் என்று பாடினார் பாரதியார். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆட்சி செய்த காலத்தில் காலத்திலும் அம்மா வழி நடக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசும் வேளாண்மை துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதன் விளைவாக உணவு தானிய உற்பத்தி, பயிர் வகை உற்பத்தி மற்றும் சிறுதானிய உற்பத்தி ஆகியவற்றில் சாதனை அடைந்ததற்காக இந்திய அரசின் உயரிய விருதான கிருஷி கர்மான் விருதை தமிழக வேளாண் துறை 4 முறை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வேளாண்மை துறை மூலம் விவசாயத்திற்கென பல்வேறு சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதன் பயனாக தற்போது தேவைக்கு போதுமான அளவில் உணவு தானிய உற்பத்தியை செய்யும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளோம். உணவு தானிய உற்பத்தி தனிர்வு என்ற நிலையில் இருந்து ஊட்டச்சத்திற்கான விவசாய முறைகள் என்ற காலகட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளோம். ஊட்டச்சத்து தொடர்பான குறைபாடுகளை வயதிற்கேற்ற உயரமின்மை, எடை குறைவு, இரத்த சோகை ஆகியவற்றோடு நாள்பட்ட ஆற்றல் குறைபாடு உள்ள பெண்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உள்ளது. சிறுவர்களுக்கான உணவு பாதுகாப்பை உணர்ந்து பள்ளி செல்லும் குழந்தைகள் பசியோடு பாடம் படிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மதிய உணவோடு சிறார்கள் ஊட்டச்சத்தையும் பெற வேண்டும் என்ற நோக்கில் நாட்டிலேயே முன்னோடி திட்டமான சத்துணவு திட்டத்தை 1983ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஏழைகள் தானியம் என அழைக்கப்படும் சிறுதானியங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த தானியமாகும். சமீப காலங்களில் சிறுதானியங்களில் முக்கியத்துவம் உணரப்பட்டு சிறுதானிய பாரம்பரிய உணவு முறை பிரபலமடைந்து வணிக உணவாக முக்கியத்துவம் பெற்று வருகிறது. தமிழகத்தில் சிறுதானியங்கள் 8.013 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டது. இதன் உற்பத்தி 28.88 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் தீவிர முயற்சியால் 2017-18ஆம் ஆண்டில் சிறுதானிய உற்பத்தி சாகுபடி பரப்பு சுமார் 1.157 லட்சம் ஹெக்டேர் அதிகரிக்கப்பட்டு 9.17 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்தது. 2017-18ஆம் ஆண்டிற்கு சிறுதானிய பயிர்கள் மேம்பாட்டிற்காக தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 10 மாவட்டங்களில் ரூபாய் 5.77 கோடி செலவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 26,741 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்துக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எண்ணெய் வித்து பயிர்கள் பரப்பளவில் 88% நிலக்கடலை பயிரிடப்படுகிறது. எண்ணெய் வித்துகள் சராசரியாக 4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 9 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேசிய அளவில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் முதலிடத்தை தமிழ்நாடு தக்க வைத்துள்ளது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் எண்ணெய் வித்துகள் உற்பத்தி மேம்பாட்டு திட்டத்திற்கு 2017-18ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 4.24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
மரவகை எண்ணெய் வித்து பயிர்களுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 2017-18 ஆண்டிற்கு ரூபாய் 1.79 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய பொது விநியோக முறையை துவக்கி பருப்பு வகைகளையும் பாமாயில் எண்ணெயையும் குறைந்த விலையில் வழங்கி வருகிறது தமிழக அரசு. பொது விநியோக திட்டத்தின் முன்னோடி மாநிலமாக புரட்சித் தலைவி அம்மாவுடையான தமிழக அரசு திகழ்கிறது. மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை விட கூடுதல் செலவு ஏற்படும் இடங்களில் நிதிச்சுமையை தமிழக அரசை ஏற்றுக்கொள்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்க உணவு உற்பத்தியை பெருக்குதல், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குதல் என்ற நிலையில் இருந்து அந்தந்த பகுதிகளில் செய்யப்படும் வேளாண் முறைகள் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைவதற்கான அவசியத்தையும் வழிமுறைகளையும் வேளாண் அறிஞர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இதை மேலெடுத்து செல்லும் விதமாக விஞ்ஞானிகள் மற்றும் அறிவியலாளர்கள் பயன்பெறும் வகையில் நடைபெறும் இந்த ஊட்டச்சத்திற்கான விவசாய முறைகள் கருத்தரங்கம் வெற்றி பெற தமிழக விவசாயிகள் பயன்பல அடைய தமிழக அரசு சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினைய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.